நெய்மர் டா செல்வா சாண்டோஸ் ஜூனியர் நேற்று ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. நெய்மர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷாக்கிங் நியூஸாக தான் ஆயிடுச்சு. நெய்மரை பற்றி சொல்லணும்னா, நெய்மர் 2010 அமெரிக்காவுக்கு எதிராக டெபியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹெட்டரில் கோல் அடித்து தன்னோட கணக்கை தொடங்கி வைக்கிறாரு. அங்கேருந்து கட் பண்ணால் 2016 ஒலிம்பிக்ல கோல்டு அடிக்கிறாரு. பார்சிலோனால போய் அங்கேயும் போய் அதே கோல் அடிக்கிறாரு. பிரேசில் அதே கோல் அடிச்ச லிஸ்ட்லயும் அவர் தான் வராரு. இப்படி கரியரோட உச்சத்துல இருக்கிறப்ப 2023 தான் அவர் பெரிய பிரேக்கிங் ஆகுது. என்னக்கு எதிரான மேட்ச்ல ரெண்டக்காலில் அடிபட்டு தசை கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி டாக்டர் ஃபுட்பாலை நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நெய்மர் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே பெரிய ஷாக்கிங் நியூஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவர் கொஞ்சமா மீண்டு ஃபுட்பால்லாம் விளாட ஆரம்பிச்சிருக்காரு. 2026 குவாலிஃபை ஆவாரா மாட்டாரான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு 2026 குவாலிஃபை ஆகிட்டாரு. 2026 குவாலிஃபை ஆகிட்டும் கூட அவர் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சுக்கு ஃபுட்பாலே கிரவுண்ட்லே இறங்கவே இல்லை. பிரேசில் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நெய்மர் எப்போ இறங்குவாரு அப்படின்னு. அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப 3வது மேட்ச்ல அவரை இறக்கிடுறாங்க. பிரேசில் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடைசியாக நடந்த நார்வே மேட்ச் அப்போ லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் கோல் அடிச்சுட்டு ரொம்ப ஒரு சோகமா கிரவுண்ட விட்டு வெளியே போறாரு. இதுதான் என்னோட லாஸ்ட் மேட்ச்ன்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட்டையும் அறிவிச்சிடாரு. பிரேசில் ஃபேன்ஸ், நெய்மர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுச்சு. இவர் ரீசெண்டா பிசுலாவில் நடந்த நிலநடுக்கத்தை கூட 2,38,00,000 அவர் டொனேஷன் பண்ணியிருக்காரு. நெய்மர் டா ஜூனியர் ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லார் சார்பாகவும் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். பட் எல்லாருக்குமே அன்சாட்டிஸ்ஃபைட் ரிட்டையர்மெண்டா இருக்கு.